நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர்கள் எகிப்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தாங்க. கர்த்தர் மோசையின் மூலமாக அவர்களை விடுவித்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர்களை வழி நடத்தினார். ஏனென்றால் அந்த 40 ஆண்டுகளும் அவர்கள் அந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவரோட ஐக்கியப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு கோழி தன்னுடைய செட்டைக்குள்ள குஞ்சுகளை வைத்துக் கொள்ளுகிறது போல வனாந்திரத்துல தேவன் அவர்களை ஆதரித்தார். அதுக்கப்புறம் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்து அதிலே 12 கோத்திரங்களாக அவர்களை பிரித்து குடியேற்றி அவர்களை வாழ வைத்தார். இந்த ஜனங்கள் ஏற்கனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் இவர்கள் தங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று உணர வேண்டும். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் இஷ்டப்படி தான் நம்ம வாழணும், அவருடைய கரத்தின் நிழல்ல தான் நம்ம இருக்கணும், அவரை விட்டு விலகக்கூடாது, நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை இருக்குது. இது ஏதோ 4 பைசாவுக்காக வந்த பந்தம் உறவு அல்ல. இது ஒரு இரத்த சம்பந்தமான உறவு, தேவனுக்கும் நமக்கும் என்பதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் வச்சு அவர்களை நடத்தி நம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் அவர்களுக்கு காண்பித்து, அவர்கள் கட்டாத வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் வெட்டாத துறவுகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு ஈவாய் கொடுத்து அவர்களை கானான் தேசத்திலே தன்னுடைய ஜனமாக குடியமர்த்தினார். கடைசி தலைவன் யோசுவாவுக்கு பின் நடத்துகிறதற்கு தலைவன் இல்லை. அதனால இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்படி போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் இவ்வளவு நாள் கர்த்தர் சபையில வச்சு பழக்கினார். இன்னைக்கும் சபையில ரொம்ப நாள் இருந்துட்டும் ஆண்டவரை விட்டு விலகி போறவங்க இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் சர்ச்சில் இருந்துட்டாங்கல்ல, இனி பிரச்சனை இல்லைன்னு நம்மளால நம்ப முடியல. திடீர்னு ஆள் காணாம போயிருது. தேவன் அவ்வளவாய் அவர்களை தன்னுடையவர்களாய் உணரச் செய்தும் அந்த வழி நடத்த வேண்டியிருக்குது, தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. போ 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 நடத்துறதுக்கு தலைவன் இல்லைன்னொன்னே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தேவன் சும்மா இருப்பாரா? அவர்களை அந்நிய ஜாதிகளிடத்திலே அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். ஏற்கனவே இவங்க எகிப்துல அடிமைகளாக தான் இருந்தாங்க, ஆனால் அந்த கான்செப்ட் வேற. ஆனா இப்ப ஆண்டவர் பர்பஸாவே அவர்களை ஒரு மெசபத்தோமியா ராஜாவின் கையில அடிமையா ஒப்பு கொடுத்தார். 8 வருஷம் அவனுக்கு வரி கட்டினாங்க. வீணா சொந்த தேசத்துல இருந்துகிட்டு வரி கட்டினாங்க. அவன் வச்சதுதான் சட்டம். அவன் இவங்களுக்கு மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது. ஆனாலும் இந்த மெசபத்தோமியா ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிம்க்கு இவங்க அடிமைகளா இருந்தாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஐயோ கர்த்தாவே, பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தோம், எங்களை கர்த்தர் கிருபையா காப்பாத்துங்கன்ன உடனே கர்த்தர் ஒத்னியேல் என்ற ஒரு தலைவனை எழுப்பினார். அவன் எழும்பி இந்த ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்தான். வேதம் சொல்லுகிறது, அதற்கப்புறம் தேசம் 40 வருடம் அமைதலாய் இருந்தது. அது முதல் சில தலைமுறைகளுக்கு ஒரு விதமான ஒரு வாழ்க்கை சுழற்சி அவளிடத்தில் காணப்பட்டது. என்னன்னா, நல்ல இளைப்பாறுதல் இருக்கும்போது சேட்டை பண்ணுவாங்க,
ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடப்பார்கள். உடனே ஆண்டவர் அவர்களை ஒருத்தர்கிட்ட அடிமையா ஒப்பு கொடுத்துருவார். அவன் இவங்களை பாடாப்படுத்துவான். உடனே இவங்கெல்லாம் அழுது ஜெபம் பண்ணி மனம் திரும்புவாங்க. உடனே கர்த்தர் ஒரு ராஜாவை எழுப்புவார். அவர் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி ரட்சிப்பார். அதுக்கப்புறம் தேசம் எப்படி இருக்கும்? அமைதலா இருக்கும். அமைதலா இருக்கும்போது திரும்ப என்ன செய்வாங்க? சேட்டை பண்ணுவாங்க. ஆண்டவர் அடிமையா ஒப்பு கொடுப்பார். உடனே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. உடனே என்ன செய்வார்? விடுவிப்பார். இந்த சுழற்சி முறை இப்படியே அது கடைசி நியாயாதிபதி ஆகிய சிம்சோன் வரைக்கும் என்ன செஞ்சிச்சு? போச்சு. அதுக்கப்புறம் ஏலி என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். அதற்கப்புறம் சாமுவேல் வந்தார். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். சரி, இப்ப இந்த நியாயாதிபதிகள் காலத்துல, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல மீதியானியர் என்ற ஒரு அந்நிய ஜாதியினர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவங்க என்ன செய்வாங்கங்கிறத பாருங்க. நியாயாதிபதிகள் 6:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். 7 வருஷம் மீதியானியர் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்திருந்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலம் தேடினார்கள். ஒளிஞ்சி வாழ்ந்தாங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கு திபுத்திரர் எல்லாரும் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, இந்த மீதியானியர் எவ்வளவு ஒடுக்கி இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால இவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. தேவன் அந்த நாட்கள்ல இருந்த அந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக மனிதர்களுக்குள்ளேயே இரட்சகர்களை வைத்திருந்தார். நான் சொன்னேன்ல, ஒத்னியேல் ஒரு இரட்சகன், அதுக்கப்புறம் சம்கார், இந்த பாராக், தெபோராள் போன்ற இரட்சகர்கள் ஜனங்களுக்குள் தேவன் வைத்திருந்தார். அவர்களை எழுப்பி ரட்சித்தார். நமக்குள்ளும் இரட்சகர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன், நம்மையே கூட ஒரு இரட்சகனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் 10வது வகுப்பு படித்த போது எனக்கு ஒரு வினோதமான கணக்கு வாத்தியார் சிக்கிவிட்டார். அவர் எனக்கு சிக்கினாரா, நான் அவர் கையில் சிக்கினேனா என்று தெரியவில்லை. ஸோ அந்த வாழ்க்கை முறை ரொம்ப வினோதமானது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் செய்தி வேலையை அதுவே சாப்பிட்டு விடும். அதனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஜூன் மாதம் 100, ஜூலை 100, ஆகஸ்ட் 100, 3 மாதமும் 100 மார்க்குகளை கணக்கில் எடுக்கிற நான் செப்டம்பர் மாதம் ஃபெயில் ஆகி விடுவேன். அக்டோபர் 100, நவம்பர் 100, டிசம்பர் ஃபெயிலு. ஏன்னா அப்புறம் ஜனவரியிலேருந்து ரிவிஷன் டெஸ்ட்டு. ஆகவே ஃபெயிலு. அடுத்து 3வது ரிவிஷன் ஃபெயிலானே, முழு பரீட்சையில். ஸோ இந்த வாழ்க்கை முறை என்கிறது எவ்வளோ வினோதமானது என்று சற்று யோசித்து பாருங்கள். என்ன, ஸோ இப்போ எனக்கு ஜனவரி ஃபெயிலு, பிப்ரவரி ஃபெயிலுன்னொடனே எனக்கு புரிஞ்சு வச்சு நம்ம இந்த 10th ஃபெயில் ஆக போகிறோம் அப்படின்னு. அந்த நேரம் இங்கே பக்கத்தில் ஞானம் பிரதர் வீட்டில் ஒருத்தர் குடியிருந்தார். அவர் LICயில் வேலை பார்க்கிறவர். ரொம்ப அமைதியான ஒரு குணம். அவர் இந்த ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிறதே யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அமைதியாக போவார், அமைதியாக வருவார். ஆனால் எப்படியோ அவருக்கு கணக்கு தெரியும் என்று எங்கள் அம்மாவுக்கு கணக்கு பண்ணிவிட்டார்கள். அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே சொன்னாங்க, அந்த அவர்கிட்ட போவியாண்டா, அவர் கணக்கு சொல்லித்தராரான்னா. நான் ஒரு 20 நாளோ என்னமோ தான் போனேன் நான். அவர் ரொம்ப வித்தியாசமாக கணக்கு சொல்லி தந்தார். அதாவது ஸ்கூலில் சொல்லி தந்திருப்பாங்கள்ல, சொல்லித்தரல எங்களுக்கு வாத்தியார். அவர் எழுதி போட்டார், ஐடியாவில் பார்த்து எழுதி போடுவார், அதை நாங்கள் எழுதிக்கிடணும். அந்த மெத்தட்லேயே இல்லை, இவர் வேற ஒரு மெத்தட். ஆனால் கணக்கு புரியும், பதிலும் சரியாக வரும். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு.
படித்தேன். அந்த 20 நாள் டீச்சிங்கில் கணக்கில் 96 எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக்னால போயிருச்சு. ஆமாம். ஸோ கொஞ்சம் யோசித்து பாருங்க, கணக்கே வராத ஒருத்தனுக்கு 96 மார்க்குனா அப்போ எனக்கு யார் ரட்சகன்? அந்த எல்ஐசி ஏஜென்ட் கிடையாது, அவர் எல்ஐசி கம்பெனியில் வேலை பார்த்தவர். என்ன, அவர் எனக்கு ஒரு ரட்சகனாய் வந்தார். ஆமாம். நான் டெல்லிக்கு படிக்க போயிட்டேன். ஒரு ஆர்வத்தில் ட்ரெயினில் போகிறோங்கிற குஷியில் என்ன செஞ்சிட்டேன், டெல்லிக்கு போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு நரக வாழ்க்கை என்று போய் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் நீங்கள் தலைகீழ நின்று தண்ணியை குடித்தாலும் அங்கேருந்து இங்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஃபோன் கிடையாது அந்த காலத்தில், ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்பயும் நான் இரவில் நினைத்தால் எனக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு கஷ்டம் அந்த டெல்லி வாழ்க்கை. ஆனால் அங்கே எனக்கு ஒரு ஆறுதலாய் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் பேர் இளையராஜா. ரொம்ப ஆறுதல். அவர் செகண்ட் இயர் படித்தார். அப்போ அவர் நம்ம பாஸ்டர் புக்கெல்லாம் வாசிப்பாராம். அதனால் நம்ம மேலே அவருக்கு என்னமோ ஒரு பிரியம். ரொம்ப ஆறுதலாக இருப்பார், ஒரு நல்ல ஒரு மூத்த சகோதரனாக. ஸோ என்னை அந்த டெல்லியில் நான் படிக்கும் படிப்பில் எனக்கு ரட்சகனாய் வந்தது யார்? புரியுதா உங்களுக்கு? எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஒரு சோம்லாம் போச்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தாச்சு, ஊரில் இருக்கிற அத்தனை டாக்டர்களையும் பார்த்தாச்சு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா அவர் டாக்டர் ஜெகதீசன் அவர் தான் உங்களுக்கு இதுவாக தான் இருக்கணும், நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க சரியாகும் அப்படின்னாரு. சாப்பிட்டாங்க, சரியாயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரட்சகன் யாரு? நம்ம யாருக்காவது ஒரு ரட்சகனாக தேவன் வைத்திருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு ரட்சகனா இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. நான் சொல்றது புரியுது. நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு விதத்துல யாருக்காவது யாரா இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதை கேட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி எழுதிச்சிட்டாருன்னா நீங்க தான் அவருக்கு யாரு? ரட்சகன். ஆமாம். ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க, அந்த மருத்துவத்தில் அவருக்கு சரியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு யார்? நீங்கள் ரட்சகன். அதனால் உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. என்ன அழைப்பு? சரி யோசிங்க. என்ன? சரி, இந்த மாதிரி நம்ம யாருக்கோ ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிற அந்த வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. அதனால தான் நம்ம சபையில் கூட மென்டர்ஸ் டீம் வச்சுருக்கிறோம், கேர்சல் வச்சுருக்கிறோம். இதிலெல்லாம் நம்ம யாராக இருக்கிறோம்? மற்றவங்களுக்கு ஒரு ரட்சகனாக இருக்கிறோம். ஸோ மீதியானியருடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் யாரு அப்படின்னா கிதியோன். இந்த கிதியோனுக்கு ஒரு இயற்பெயர் உண்டு, எருபாகால் என்று சொல்லி. அவங்க அப்பா யோவாஸ், இவர்கள் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த கிதியோன் ஆரம்பத்தில் தனக்குத்தானே ரட்சகனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். யாரெல்லாம் இந்த குரூப்பு? கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த குரூப் தான். தனக்குத்தானே ரட்சகர்கள் அப்படின்னா, நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் புருஷன், என் வீடு, என் காரியம், தங்களுக்கு தாங்களே ரட்சகர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அந்த வட்டத்திலேருந்து வெளியே கூப்பிடுறார். நீங்கள் உங்களுக்கு நீங்களே ரட்சகராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மற்றவர்களுக்கு ரட்சகராக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனால இவன் என்ன பண்ணான்னு பாருங்க, நியாயாதிபதிகள் 6:11 பாதிக்கு மேலே பாருங்களேன். கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, இந்த மீதியானியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கெடுத்து போடுவார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கூட வச்சு இல்லாத அளவுக்கு அவருடைய விளைச்சல்கள் எல்லாத்தையும் கெடுத்து போடுவார்கள். அதனால இவன் என்ன பண்றான், தன்னுடைய வயல்ல விளைந்த கோதுமையை எடுத்துட்டு திராட்சை ஆலையிலே போய், அது திராட்சை பழ சீசன் கிடையாது, அதனால ஆலைகள் திறக்கப்பட மாட்டாது,
அதனால ஆலை பக்கம் யாரும் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால அவன் அந்த பக்கம் போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், தனக்கு தான் வீட்டுக்கு தேவையான கோதுமைகளை போரடித்து தனியா சேர்த்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் நான் சொன்னேன், இவன் தனக்கு தானே ஒரு ரட்சகனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். தனக்கு என்ன தேவையோ அதை சம்பாதிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறான். இப்பதான் கர்த்தர் அவனை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். இப்பதான் நம்ம செய்திக்குள்ள போறோம். கர்த்தர் அவனை எப்படி அழைக்கிறார், பராக்கிரமசாலி. எடுத்தோடனே அப்படிதாங்க சொன்னாரு, பராக்கிரமசாலியே என்றுதான் கர்த்தர் அவனை அழைத்து பேச ஆரம்பித்தார். தேவன் வேதத்துல பலருக்கு பெயர் வச்சிருக்கிறார். அதாவது அவங்க ஒரு பெயர் வச்சிருந்திருப்பாங்க, ஆனா ஆண்டவர் இன்னொரு பெயர் சொல்வார். ஆபிராம் அப்படின்னு ஒருத்தனுக்கு பெயர். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், ஆபிரகாம் அப்படின்னார். அதனால அது மாதிரி அவன் மனைவிக்கு சாராய் அப்படின்னு பேரு, அவளுக்கு சாராள் அப்படின்னு சொன்னார். யாக்கோபுன்னு ஒருத்தனுக்கு பேரு. அவன் பிடிவாதமா இந்த பேரை மாற்றவே மாட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு, எங்க அப்பா வச்ச பேரு, அம்மா வச்ச பேரு, செல்ல பேரு, தங்க பேரு, தகர பேருன்ட்டுக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ உன் பேரை மாத்தினா தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஓகேவான்னாரு. சரி, பேரை மாத்துறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் இஸ்ரவேல்னு என்ன செஞ்சுக்கிட்டான். உடனே நீங்க இது அது பேர் என்னது, பெயர் ஜாதகம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவன் பேர் சரியில்லை அதனால ஆண்டவர் பேரை மாத்தினார் அப்படி நினைச்சிடாதீங்க. இவர்களுக்கென்று வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் இருந்தது. தேவன் அந்த திட்டத்தை, அவர்களுக்கென்று தேவன் வைத்திருந்த திட்டத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக பேரை மாத்தினார். இப்ப யாக்கோபுன்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவனைத்தான் தேசத்தின் தகப்பனா கர்த்தர் என்ன செய்ய போறாரு, மாற்ற போறாரு. இவன் பேர்ல தான் தேசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு. அதனால யாக்கோபுன்னு ஒரு தேசத்தை வைக்க முடியுமா? அதனாலதான் இவனுக்கு என்ன பேர் வச்சாரு, இஸ்ரவேல்னு பேர் வச்சாரு. ஏன்னா இவனுடைய 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரம். அப்ப அந்த 12 கோத்திரத்துக்கு என்ன பேரு, இஸ்ரவேல்னு பேரு. அப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக பெயரை கர்த்தர் மாத்தினாரே தவிர, அப்ப நம்ம பேரெல்லாம் மாத்திருவோமான்னு நினைக்காதீங்க. அது அவர் பார்த்து மாத்தினா மாத்தட்டோம். ஆனா உண்மையிலேயே நம்ம சில பெயர்களை இன்னைக்கு மாத்த, இன்னைக்கு குறிப்பா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயர் என்னன்னா இந்த பராக்கிரமசாலி அப்படிங்கிற பெயர். அதை நம்ம தியானிக்க போகிறோம். சரி, எதுக்காக தேவன் இந்த பெயரை எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா, தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அவருடைய திட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமானவர்களா இருக்க மாட்டாங்க. பொதுவா இன்னொரு மாதிரி சொல்ல போனா, பொருத்தமே இல்லாதவர்களை தான் தேவன் தன்னுடைய திட்டத்துக்காக என்ன செய்வார், தெரிந்தெடுப்பார். 1 கொரிந்தியர் 1:26, 27, 28 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி நம்மெல்லாம் ஞானிகள் கிடையாது, வல்லவர்கள் கிடையாது, பிரபுக்கள் கிடையாது. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்மளை மாதிரி பைத்தியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி நம்மளை மாதிரி பலவீனமானவைகளை தெரிந்திருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். புரியுதா? அப்ப தேவன் தம்முடைய திட்டத்துக்காக தெரிந்து கொள்ற பாத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தகுதியான பாத்திரமே கிடையாது. அதனாலதான் அவங்களுமே ஆண்டவர் கூப்பிட்டோன்னே வரமாட்டாங்க. இப்போ மோசையை கர்த்தர் கூப்பிட்டார். இத்தனைக்கும் அவன் சகல கலைகளிலும் கற்று தேர்ந்தவனா இருந்தான். அதனால குதிச்சு வந்துட்டானா, வரல. ஆமா, எனக்கு பேச தெரியாது, பாட தெரியாது, ஆட தெரியாதுன்னுட்டு இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம மனதை பக்குவப்படுத்துவார், நமக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பார். அதுக்கு தான் கர்த்தர் பேர் வைக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப ஏற்கனவே ஆபிரகாம்ங்கிறத ஆபிரகாம்னு கர்த்தர் பேர் வச்ச. ஏன்னா இப்ப ஏற்கனவே ஒரு பிள்ளை கூட இல்லாம இருக்கான். ஆனா இவனை தான் ஜாதிகளுக்கு தகப்பனாக்கணும்னு கர்த்தர் பார்த்தாரு. அதனால முதல்லயே ஆபிரகாம்னா ஜாதிகளுக்கு தகப்பன் பேரை மாத்தினார். அப்ப அவனுக்கு ஒரு தைரியம் வரும். சீமோன் அப்படின்னா நாணல்னு அர்த்தம், புல்லு. அவன் மேலதான் கர்த்தர் சபையை கட்டணும்னு நினைச்சாரு. அதனாலதான் முதல்ல கர்த்தர் அவனை பேதுரு வாக்கினார். பேதுருன்னா கல்லுன்னு அர்த்தம். உண்மையில் என் சபையை கட்டுவேன். அப்ப நம்மளை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை கர்த்தர் தைரியப்படுத்துறார். என்ன சொல்லி தைரியப்படுத்துறார்? ஒரு பேரை சொல்லி தைரியப்படுத்துறார். ஏன்னா இன்னொரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா பைபிள்ல யோசேப்பு. யோசேப்புக்கு சின்ன வயசுலயே கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து, நீ ஒரு பெரிய தலைவனா வரப்போறடா அப்படின்னு நம்ப வச்சுட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவன் சந்திச்சதெல்லாம் சோதனை தான். ஆனா அவன் சின்ன
சின்னதுலயே நம்பிட்டான் பாத்தீங்களா, நான் ஒரு தலைவன்னு. அதனால எந்த இடத்துலையுமே அவன் ஒரு அடிமையாய் நடந்து கொள்ளவே இல்லை. அவன் அடிமையாய் போன போத்திவார் வீட்டிலையும் அடிமை வேலை செய்யும் போதே அவன் தன்னை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் தலைவன், நான் தலைவன். அதனாலதான் அவனுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அவனை தலைவன் ஆக்குச்சு. உங்களை கூட ஜிஎல்எஸ்க்கு கருத்தரங்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கருத்தரங்கு உங்களுடைய தலை விதியை மாற்றும், தலை எழுத்த மாற்றும். ஏன்னா உங்களை ஒரு தலைவனா சிந்திக்க வைக்கும். நாங்கள் பல கல்லூரிகளில் இந்த ஜிஎல்எஸ் கருத்தரங்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சம்பவம் வரும். ஒருத்தர் அவர் இந்த கொக்கோ கோலா பெப்சி கம்பெனியில் தர துடைக்கிற வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏன்னா அவருக்கு படிப்பு கிடையாது. அதனால பெப்சி கொக்கோ கோலா கம்பெனியில் தர துடைக்கிற வேலைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த கம்பெனியினுடைய அந்த சிஇஓ இருப்பார்ல, தலைவர், அவருடைய வார்த்தை இவரை மாற்றிட்டு, எப்படின்னா, நீ என்ன வேலை பார்த்தாலும் நீ தான் அந்த கம்பெனிக்கு ஓனருங்கிற எண்ணத்தோட வேலை பார்க்கணும். நீ ஒரு தலைவன் என்ற சிந்தையோட என்ன செய்யணும், வேலை பார்க்கணும். நீ எந்த வேலை பார்த்தாலும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள விதைக்கப்பட்டது. அதுல இருந்து எப்போதும் தன்னை ஒரு பெரிய ஆளாவே அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். அந்த சிந்தை அவரை மாற்றியது, அதாவது புதுசா சிந்திக்க வச்சது. திடீர்னு அந்த கம்பெனி ஒரு மாதிரி டல் ஆச்சு. உடனே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம கம்பெனிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இவர் யாரு, தர துடைக்கிறவர். மற்ற அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. உடனே இவர் வீட்டுக்கு போனார், சிந்திக்க ஆரம்பிச்சார். அப்ப ஏற்கனவே அவங்க அந்த லேஸ் சிப்ஸ் என்ன செய்யறாங்க, போடுறாங்க. இவங்க அம்மா வந்து இந்த மசாலா இருக்குல்ல, அது இவங்க வந்து மெக்சிகோக்காரங்களை வந்து இந்தியன்ஸ் தான் சொல்லவே செய்வாங்க. நம்மளை மாதிரி காரசாரமாக சாப்பிட்ற ஆட்கள் அவங்கெல்லாம். அவங்க அந்த மசாலா பொடி வீட்டில் வந்து ரொம்ப டேஸ்டாக பண்ணுவாங்க. அதனால இவர் என்ன யோசித்திருக்காருன்னா, இவன் வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லேசை வித்துக்கிட்டு இருக்கான், அதில் நம்ம மசால் பொடியை கலக்குவோம் அப்படின்னு சொல்லி இவர் நிறைய சிப்ஸை வாங்கிட்டு வந்து மசால் பொடியெல்லாம் கலக்கி புதுசாக இவர் பாக்கெட்டை போட்டு இவர் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. உடனே இந்த ஓனருக்கு ரொம்ப இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வர, அதை அவங்க மார்க்கெட்டில் சேல் பண்ண இன்னைக்கு அவர் பெரிய கோடீஸ்வரன். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்ற குர்குரே, லேசு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? அந்த தர துடைக்கிறவர். பார்த்தீங்களா? இப்ப அந்த தலைவன் என்ற அந்த சிந்தை வரும்போது தான் நம்முடைய செயல்கள் என்ன செய்கிறது, மாறுகிறது. அப்ப சிறு வயதிலேயே யோசேப்ப நீ ஒரு தலைவன் ஆண்டவர் நம்ப வச்சுட்டாரு. அதனால எங்க போனாலும் அவன் தலைவனா தான் இருப்பான். ஜெயிலுக்கு போனான், கைதியாவா இருந்தான் இல்ல, அங்கேயும் இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லா வேலையும் இவன் தான் செய்வான். கடைசியில் சிறைச்சாலை தலைவன் பார்த்தான், நமக்கு இங்க வேலையே இல்லை, எல்லா வேலையும் யார் பார்த்துடுறா? சிறைச்சாலை தலைவன் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் யோசேப்பு பார்த்தான். அப்ப யார் அவன்? சிறைச்சாலையில ஒரு தலைவன். அதுக்கப்புறம் தான் அவன் முழு எகிப்து தேசத்துக்கும் அதிபதியா என்ன செய்யப்பட்டான். அதனால தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்முடைய மனசை பக்குவப்படுத்த விரும்புகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அதற்காகத்தான் நமக்கு ஒரு பேரை சொல்லி என்ன செய்கிறார். அப்படித்தான் இந்த கிதியோனை பராக்கிரமசாலி என்று அழைத்தார். உண்மையில அவன் பராக்கிரமசாலியா அப்படின்னா இல்ல. அவன் பராக்கிரமசாலி இல்லைங்கிறதுனாலதான் ஆண்டவருடைய அழைப்பை சந்தேகப்பட்டு தேவனை பரீட்சை பார்த்தான். நீங்க வேணும்னா போய் அந்த சம்பவத்தை நல்லா படிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, யுத்தத்துக்கு போகும்போது திரளான ஜனங்களை கூட்டு 33,000 பேரை கூட்டு போனான். ஆண்டவர் அவ்வளோ பேரையும் விரட்டிட்டு 300 பேரை தான் கடைசியில் யுத்தத்துக்கு அனுப்பி விட்டாரு. 300 எங்க இருக்கு, 33,000 எங்க இருக்குங்க?
ஏன் இவ்வளவு பேரை கூட்டு போனான்? தேவனுடைய திட்டம் 300, இவன் 33,000 கூட்டு போனது காரணம் என்னன்னா, இவன் தன்னை ஒரு பராக்கிரமசாலி என்று அவன் உண்மையா அவ்வளவு பொட்டன்ஷியலான ஆள் கிடையாது. அது மட்டுமல்ல, மீதியானியரின் பாளையத்துக்கு போய் ஒட்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் இவன் நம்புறான். இப்படி ஒரு நபர் எப்படி இவன் சரி கர்த்தர் அழைச்சாருன்னு சொல்லிட்டு மீதியானியரோட யுத்தத்துக்கு போனான் தெரியுமா? பராக்கிரமசாலின்னு யார் சொல்லிட்டா? கர்த்தர் சொல்லிட்டார். கர்த்தர் சொன்னா சரியா இருக்குமா இருக்காதா? அதாவது என்னால நான் பராக்கிரமசாலின்னு உணர முடியல, ஆனா என்னைய பராக்கிரமசாலின்னு சொன்னது யாரு? கர்த்தர் பொய் சொல்லுவாரா? கர்த்தர் முகஸ்துதிக்காக சொல்லுவாரா? இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நமக்கு வேதத்திலிருந்து சொல்றாரு. உங்க வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லும் போது, வார்த்தையை சொல்லும் போது, ஒருவேளை நீங்க உணரக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற மாதிரி நடக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் இல்லாம இருக்கலாம். ஆனா சொன்னது யாரு? அதுதான் நமக்கு இப்ப விசுவாசம் வேணும். அவர் பொய் சொல்லுவாரா? அவர் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நல்லா வருவீங்க, நீ நல்லா படிச்சிருவப்பா அப்படின்னு. இதெல்லாம் நம்ம சொல்ற ஆறுதல் வார்த்தை. நம்ம சொல்றதெல்லாம் ஒண்ணு நடக்க போறது கிடையாது. ஆனா தேவன் சொன்னா என்ன செய்யும்? நடக்கும். நடக்கவே இல்லைனாலும் நடக்க வைப்பார் அவரு. ஏன்னா அவர் சொன்னதுக்காக செய்வார். ஏன்னா நடக்கலைன்னா யாருக்கு கெட்ட பேரு? அதனால அவர் செய்வார். இங்க இவனுக்கு இருந்த விசுவாசம் அது மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு இருந்த அறிவெல்லாம், ஏன்னா கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம் எங்க கோத்திரம், அந்த கோத்திரத்திலேயே சாதாரண குடும்பம் எங்க குடும்பம், அதுலேயே பொடியன் யாரு? நான். ஆனாலும் தேவன் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். அதனால் நான் நம்புகிறேன். கவனிங்க, இந்த வசனங்கள், இந்த சரித்திரங்கள், இது எல்லாமே ஏதோ ஒரு தகவலுக்காக, ஏதோ ஒரு சரித்திர குறிப்பாக நமக்கு எழுதப்படவில்லை, எழுதப்பட்டு கையில கொடுக்கப்படவில்லை. இது எல்லாமே நம்மை குறித்த வார்த்தை தான். கிதியோனை பத்தி எழுதி இருக்குதுன்னா அது கிதியோனை பற்றிய ஒரு கதை அல்ல. அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. கிதியோன் என்ன செய்தான் அதை நாம் செய்ய வேண்டும். கிதியோனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அது நமக்கு சொல்லப்படுகிறது. இதுதான் வேதம். நிறைய பேர் வேதத்தை அவங்க கதை புத்தகமா படிக்கிறாங்க. சரித்திரம் எல்லாமே கடந்த காலம், செத்தது. past tense is dead, செத்தது. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த வேத புத்தகம் செத்த புத்தகம். அதனாலதான் அவங்க அதெல்லாம் திருப்பி பார்க்க முடியல. நாரம். யாராவது கல்லறையை போய் திறந்து பார்ப்பாங்களா? நிறைய பேருக்கு இப்படி பார்த்தவொன்னே மயக்கம் வந்துடும். பைபிள் எடுத்தவொன்னே என்ன செஞ்சிடும்? மயக்கம் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு இது செத்த புத்தகம். அவங்கள பொறுத்தவரையில் இது ஒரு சரித்திரம். கதையா இருக்குது. ஆனா இது உங்க கதை. எஸ்தர் கதை யார் கதை? உங்க கதை. நெகேமியா கதை யார் கதை? உங்க கதை. ஏசாயா கதை, எரேமியா கதை யார் கதை? உங்க கதை. பேதுரு கதை, பவுல் கதை யார் கதை? உங்க கதை. அப்ப அங்க ஒரு பவுலை நீங்க வாசிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களை வச்சு வாசிக்கணும். அதுதான் உயிருள்ள புத்தகம். அவர்களுக்கு மட்டும்தான் இது உயிருள்ள புத்தகம். அதனால கர்த்தர் உங்களுக்கு அதுக்கான வெளிப்பாடுகளை தருவாராக. இன்னைக்கும் பராக்கிரமசாலின்னு கர்த்தர் கிதியோனை சொன்னார்னு சொல்லி ஒரு தகவலை நம்ம தியானிக்கல. அந்த சம்பவத்துல இருந்து எடுத்து பராக்கிரமசாலின்னு கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை தான் பார்த்து சொல்றாரு. அதனால பக்கத்துல இருக்கிற தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி சொல்லுங்க பார்க்கலாம், பராக்கிரமசாலின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பராக்கிரமசாலிகள் தூங்கலாமா? தூங்கக்கூடாது. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் தூங்கக்கூடாது. எவ்வளவு வெக்கையா இருந்தாலும் தூங்கக்கூடாது. சரி, நல்லா கை குலுக்கி சொல்லுங்க. நல்லா கையை வலிக்க குலுக்குங்க பார்க்கலாம். கிளு 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 கிளுன்னு குலுக்கி சொல்லுங்க, பராக்கிரமசாலி. ஆண்டவர் உங்களை என்னன்னு சொல்றாரு? பராக்கிரமசாலினா என்ன? ஆங்கிலத்துல மைட்டி மேன் ஆஃப் வேலர் அப்படின்னா வீரம் மிக்க மனிதர். இன்னொரு மொழிபெயர்ப்புல ஸ்ட்ராங் வாரியர் என்றால் பலமான யுத்த வீரன். இன்னொரு மொழிபெயர்ப்புல மைட்டி வாரியர் என்றால் வலிமை மிக்க போர் வீரன். ஆமா. சோ
வீரம் மிக்கவர் யுத்த வீரன். அதுக்கு தான் என்ன பேரு? பராக்கிரமசாலி. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க வீரம் உள்ளவர், நீங்க வீரன். என்ன? ஆமா. அதனால இனிமேல் உங்க பேருக்கு முன்னாடி என்ன போட்டுக்கலாம்? வீரன் செல்வின், வீரன் செல்வரத்னம், வீரன் ஜான் வெஸ்லி. என்ன நமக்கு வீரன்கிற பட்டம் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். ஸோ யாரெல்லாம் போட போறீங்க பார்ப்போம். ஆமா, புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? விளையாட்டு இல்லைங்க, இது சத்தியம். உங்களை ஆண்டவர் என்னன்னு சொல்லி அழைக்கிறாரு? வீரன், வீராங்கனை என்று சொல்லி அழைக்கிறார். இப்ப நீங்க இதை கேட்கும்போது உணரத்தக்க விதமா ஒன்றும் இல்லைல்ல, ஏன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரியுது. ஆனா சொல்றது யாரு? பாஸ்டர்ல, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப உங்களுக்கு வீரமே இல்லாட்டினாலும் நீங்க நம்பலாம். ஏன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வீரத்தை கட்டளையிடுவார், அல்லது வீரர்கள் செய்கிற காரியத்தை உங்களை வச்சு செய்ய வைப்பார். ஏன்னா உங்களை வீரன்னு சொன்ன ஆண்டவர், அவர் பொய் சொல்ல முடியாதே. நாளைக்கு என்ன என்னை வீரன்னு சொன்னீங்க, சும்மா சொன்னீங்களா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம்ல. அதனால உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்க போகுது. இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்னது? கர்த்தர் பெரிய காரியத்தை யார் செய்வா? கோழைகள் செய்வாங்களா, கர்த்தர் செய்வாரா? எல்லாத்தையும் கர்த்தர் மேல பாரத்தை போட்டுருங்க. சொல்லுங்க, பெரிய காரியத்தை வீரர்கள் செய்வாங்களா, கோழைகள் செய்வாங்களா? அப்ப பெரிய காரியம் நடக்கணும்னா நீங்க யாரா இருக்கணும்? வீரனா இருக்கணும். உங்களுக்கு ஒருவேளை பலம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், யாருடைய ஆதரவும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? வீரன் என்கிறார். அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதோ பண்ண போறாரு. ஆமா, பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணை உத்து பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு. ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அதுக்குதான் கர்த்தர் நம்மளை என்னன்னு அழைக்கிறார்? வீரன். ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்தவங்களுக்காக நான் திரும்பவும் சொல்றேன். யோசேப்ப கர்த்தர் சின்ன வயசுலயே என்ன நம்ப வச்சார்? தலைவன் நம்ப வச்சார். அதுக்கப்புறம் அவன் அடிமையாய் நடத்தப்பட்டான். யார் அவனை அடிமைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் தன்னை என்னன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். கைதியாய் நடத்தப்பட்டான். ஆனா அவன் தன்னை கைதின்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா சின்னல இருந்து தன்னை என்னவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? தலைவனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ என்னவா நினைக்கிறேன்னு கேளுங்க. நீ இதுக்கு முன்னாடி என்னத்தையும் நினைச்சிருந்திருக்கலாம். சொல்லுங்க, நீ இதுக்கு முன்னாடி என்னமும் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ வீரன், நீ வீராங்கனை, நீ பராக்கிரமசாலி, நீ யுத்த வீரன். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ தனக்கு தானே ரட்சகனாக தாம் பொழப்ப பார்த்துக்கிட்டு இருந்த கிதியோன், ஆனாலும் அவன் பொழைப்பானாங்கிறது அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு ஏதோ பொழைச்சிருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வீரனே, அப்படின்னா உனக்கு ஒரு பெரிய சம்பவம் வச்சிருக்கிறேன். உன்னைய நான், உனக்கு நீயே ரட்சகனா இருக்கிறீல, உன்னை இந்த உலகத்துக்கே ரட்சகனா மாத்த போறேன், ஊருக்கே ரட்சகனா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்யறாரு? கர்த்தர் வீரன் என்று நம்ப வைக்கிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்பிட்டீங்களான்னு கேளுங்க. நீங்க வீரன் நம்பிட்டீங்களான்னு கேளுங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தயவு செய்து நம்புங்க. இல்லாட்டினா இந்த பாஸ்டர் அறுத்துக்கிட்டே இருப்பாரு, இந்த முன்னுரையவே அறுத்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம நம்பணும். இன்னைக்கு செய்தி என்னன்னா, நீ பராக்கிரமசாலின்னு நீ என்ன செய்யணும்? நம்பணும். நம்புறதுக்கு ஏதுவே இல்லாட்டினாலும் நம்பணும். ஏன்னா சொன்னது யாரு? கர்த்தர். அவர் நான் உனக்கு சும்மா சொன்னேன், நீ சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன் அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதுதான். புரியுதா?
ஆமா, அதனால நீங்க உங்களை என்ன நம்பணும்? வீரன்னு நம்பணும். என்ன சரி, வீரனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? யுத்த வீரன் எப்படி இருப்பான்? தைரியமா இருப்பான். என்ன அப்புறம் யுத்த வீரனுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மைலாம் என்ன செய்யாது, இருக்காது. தன்னை யாரோடையும் அவன் என்ன செய்ய மாட்டான், ஒப்பிட மாட்டான். தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருப்பான். அப்புறம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் யுத்த வீரன் எப்படி எல்லாம் இருப்பான்? சண்டைக்கு ரெடியா இருப்பான். அது நம்ம எப்பயும் ரெடியா தானே இருக்கிறோம். வேற நல்ல விஷயம்தான். அதாவது எதுக்கும் அஞ்ச மாட்டான். என்ன தியாகமா இருப்பான். என்ன எந்த சொகுசான சூழ்நிலையும் அவன் எதிர்பார்த்து இருக்க மாட்டான். வேற நீங்க என்ன ஒரே அர்த்தத்துக்கே வெவ்வேறு வார்த்தையை கொடுக்குறீங்க? தைரியமா இருப்பான் நீங்க, துணிஞ்சு இருப்பான் நீங்க. சரி ரைட்டு, துணிஞ்சு இருப்பான். வேற சுறுசுறுப்பா இருப்பான். சொங்கி மாதிரி என்ன செய்ய மாட்டான். சோம்பேறித்தனம் அவன்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. கோழைத்தனம் அவன்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. சரி, அப்படி கர்த்தர் நம்மை வீரனாக அழைக்கிறார். இப்பதான் நான் ஒரு 3 காரியம் சொல்ல போறேன். ஏன் அழைக்கிறார் கர்த்தர் வீரனா அப்படின்னு. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு. என்ன செய்ய வேண்டியது இருக்குதுங்க? பலத்துக்கு மிஞ்சின நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. வாசிக்க நேரம் இல்லை. மீதியானியர், ஏற்கனவே நம்ம அந்த மீதியானியர் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப நான் வாசித்த வசனத்துல அவர்கள் எண்ணி முடியாதவர்களா இருந்தார்கள்னு போட்டிருந்துச்சு. பார்த்தீங்களா? அவங்க எப்படி இருந்தாங்க? எண்ணி முடியாதவர்களா இருந்தாங்க. இந்த எண்ணி முடியாத மீதியானியரை ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனை முறிய அடிக்கிறது போல நீ முறிய அடிப்பாய். 16வது வசனம் போடுங்க. என்ன சொல்றாரு? நீ ஒரு மனுஷனை, ஆனா அவன் ஒரு மனுஷனா எவ்வளவு பேரு சொல்லுங்க சத்தமா? எண்ணி முடியாத கூட்டம். அப்ப இந்த அசைன்மெண்ட் இருக்குல்ல, இந்த டாஸ்க், இந்த ப்ராஜெக்ட், இந்த திட்டம், இது அவனுடைய பலத்துக்கு மிஞ்சினது. அதை செய்ய வேண்டியது இருக்கிறதுனால தான் அதை சொல்றதுக்கு முன்னாடி அவனை என்ன சொல்லிட்டாரு? டேய் நீ வீரன்டா, அதனால நீ உன் பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை செய்யணும். இப்ப ஏன் நம்ம வீரன்கிறதுக்கும் இங்க இந்த வசனத்துல ஒரு சம்பவம் இருக்குது. 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வரும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் வீரன் ஆண்டவர் சொல்றதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாடா, பாவம் பிள்ளைகள் தவிச்சு போயிருச்சுங்க. வீரன் தர இப்படி நம்மளை பார்த்து. நம்ம எப்படி வீரன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம். அதாவது நம்ம கூட கர்த்தர் இருந்தான்னா ஏதாவது செய்யணுமா வேண்டாமா? என்ன செய்யணுமா வேண்டாமா? இந்த கிதியோனுக்கு அதே கேள்வி இருந்துச்சு. கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏதாவது பெருசா நடக்கணும்ல. பெருசா நடக்க போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருசா நடக்க போகுது. இவ்வளவு நாள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டுக்கிட்டு இருந்தீல, ஆண்டவர் பெருசா பண்ண போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா அதுக்கு நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. பெருசா தூக்கி பாரத்தை தலையில வச்சுட்டு அப்புறம் புசுக்குன்னு உட்கார்ந்துடக்கூடாதுல்ல. நம்மளை முதல்ல திடப்படுத்துறாரு. நல்லா நில்லு, நான் உன்னை வச்சு பெருசா பண்ண போறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம யாரு? வீரன். சரி, எப்பவுமே நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை செய்யறதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையினாலே என்னதான் நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? 6வது வகுப்பு பாடம் 7வது வகுப்புல புரியும். 8வது வகுப்பு போனதுக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் 7வது வகுப்பு பரீட்சை எழுத சொன்னாங்கன்னா 12வது வகுப்பு பையன் என்ன யோசிப்பானா, 10வது வகுப்பு பரீட்சை எழுதுனா நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்பா.
அப்ப என்ன அர்த்தம்? 6வது வகுப்பு பரீட்சை எழுதும் போது அது அவனுடைய பலத்துக்கு மிஞ்சினது. இதுதான் வாழ்க்கை. எப்பயுமே நம்ம ஒரு காரியம் செய்யறது அது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினதா தான் இருக்கும். நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலர் அப்படி நினைக்கிறாங்க, வாழ்க்கை கஷ்டமாவே இருக்கு பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. கிடையாது. இந்த பிறந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா கையை காலை ஆட்டிக்கிட்டு இருக்கோம் வானத்தை பார்த்து, அப்புறம் முயற்சி பண்ணும் குப்புற விழுறதுக்கு. அது அதனுடைய பலத்துக்கு மிஞ்சினது. எத்தனை பேர் பிள்ளைகள் குப்புற விழுறதை பார்த்துருந்துருக்கீங்க? நாலாம் பார்த்துருந்துருக்கேன். அவ்வளவு கஷ்டப்படும். பலத்துக்கு நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அப்படி ஃபிளிப் பண்ணி விட்டுருவோமா, பாவம் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. ஃபிளிப் பண்ணக்கூடாது. அதுவாத்தான் என்ன ஆகணும்? ஃபிளிப் ஆகணும். அது அதுக்கு பலத்துக்கு மிஞ்சினதான். ஆனா நீ உதவி செய்யாத, அது கஷ்டப்படட்டும். நான் சொல்றது புரியுதா? இந்த கோழி முட்டையை உடைச்சிட்டு வெளியே வர்ற சம்பவம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அதுக்குண்டு நம்ம முட்டையை என்ன செய்யக்கூடாது? உடைச்சு விடக்கூடாது. அதுவாத்தான் முட்டையை உடைச்சிட்டு, அது மாதிரி தான் வாழ்க்கை. அதுதான். அப்ப சரி, குப்புற விழுந்துருச்சு. இப்ப இந்த புள்ள நிக்குதுங்க. அது என்னது? அதுக்கு பலத்துக்கு மிஞ்சின செயல். இப்ப அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படும் போது, ஏய் கஷ்டப்படாத உட்காரு அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்ப அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில நம்ம என்ன சொல்றோம்? வா 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 வாங்கிறோம்ல. இப்படி வா வாங்கிற ஆளு தான் கொஞ்ச நாள் கழிச்சு, என்னடா முடியல, ஒன்னும் முடியல, ஒரே கஷ்டம், என்ன பண்ணனே தெரியல. கஷ்டம் தான் வாழ்க்கைங்கிறது, கஷ்டம் தான். ஆனா என்னன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு குப்புற விழுந்துச்சுல, அதுக்கப்புறம் அதுக்கு குப்புற விடுறது கஷ்டமே கிடையாது. ஏன்னா அது பலப்பட்டுருச்சு. பலத்துக்கு மிஞ்சின செயல் தான். ஆனா இப்ப என்ன செஞ்சிருச்சு? பலப்பட்டுருச்சு. இப்ப அதுக்கு நிக்கிறது கஷ்டம். நிக்கிறது பலத்துக்கு மிஞ்சின செயல். அப்புறம் கஷ்டப்பட்டு நின்றுச்சுன்னா அது பலப்பட்டுருச்சு. இதே மாதிரிதான் வாழ்க்கை. ஒரு கஷ்டமான விஷயத்தை நீங்க செய்யும் போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே இருக்கணும். என்னைக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான சீசன்ல ஜோன்ல உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்க பலன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய காரியம் சம்பவிக்கும் போது உங்களை திடப்படுத்தி கொள்ளவே முடியாது. அப்படிதான் சவுலுக்கு நடந்துச்சு. சவுலுக்கு ரொம்ப நாளா யுத்தம் இல்லை. இவன் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான்? தாவீதை துரத்திக்கிட்டே இருந்தான். தாவீது எதிர்த்து யுத்தம் பண்ணல. அதனால சவுலுக்கு யுத்தமே இல்லை. தாவீது ஓடிக்கிட்டே இருப்பான், இவன் பின்னாடி துரத்திக்கிட்டே இருப்பான். டே வாடா, டேய் வாடா, டே வாடா, துரத்திக்கிட்டே இருப்பான். இப்படி போச்சுங்க. யுத்தமே இல்லை சவுலுக்கு. திடீரென்று பெலிஸ்தியர்கள் கடற்கரை மணலத்தனை போல வந்த உடனே முடிஞ்சு. அதனாலதான் தாவீது பாருங்க, சவுல் ஒரு பக்கம் இவனை துரத்திக்கிட்டு இருக்கான், அவன் வனாந்திரத்துல இருந்தாலும் தாவீது யுத்தம் பண்றதை நிறுத்தவே மாட்டான். என்ன, யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் இவன் பலத்தின் மேல் பலன் அடைஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் பலப்பட்டு கொண்டே இருக்க முடியும். அதனாலதான் 6வது படிக்கிற பிள்ளை 2வது வருஷம் படிச்சதுன்னா நல்லா படிச்சிடும். 3வது வருஷம் 6வது படிச்சதுன்னா ரொம்ப, என் பிள்ளை 6வது படிக்கட்டும், ஏன்னா அதுதான் அவனுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்ற தாய என்னன்னு சொல்ல. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்படி விடுவோமா நம்ம? அப்ப அவன் தான் சொல்றான், நான் 6வது படிக்கிறப்ப அது நல்லா படிப்பு வருதுமா. இல்லடா, 7வது வகுப்பு உனக்கு பலத்துக்கு மிஞ்சினதா இருந்தாலும் நீ அதை செய்யணும். அப்பதான் நீ பலப்பட்டு 8க்கு போவ, 10க்கு போவ. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் நம்மளை வீரன் அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னத்தையாவது ஒரு பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை செஞ்சு தொலைய. சும்மா ஆட்டின மாவையே ஆட்டிக்கிட்டு, அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு. நான் சொல்றது புரியுதா? இப்ப கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் வாக்கு கொடுத்துட்டாருங்க. என்ன வாக்கு கொடுத்துட்டாரு?
பெரிய காரியம் செய்வேன்னு செய்யணும்னு நினைக்கிறாரு. நம்ம நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருந்துட்டு ஆண்டவர் கொடுக்கிற எந்த திட்டத்துக்கும் போகாம, ஆண்டவர் சொல்ற எந்த வேலையும் செய்யாம, எனக்கு முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு படிப்பு வரல, எனக்கு மனப்பாடம் பண்ணவே முடியல அப்படின்னா எப்படி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்? அப்ப ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவரா இருந்தாலும் நம்ம ஒத்துழைக்கலன்னா கடைசியில கெட்ட பேர் யாருக்கு தான்? என்ன சொல்லுங்க, எனக்கு இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு பெரிய காரியமும் செய்யல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதனாலதான் இடையிலேயே உங்களை செய்தியின் மூலம் குத்துன்னு குத்துறாரு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெருசா ஒன்ன செய்ய விரும்புறாரு. புரியுதா? அதனால இப்ப படிக்கிற பிள்ளைகளா, ஒரு காரியம் கஷ்டமா இருக்குதுன்னா கஷ்டம்னு விட்டுட்டு பின்வாங்காதீங்க, முயற்சி பண்ணுங்க. நாளைக்கு அது ஈஸி ஆயிரும். அதுக்கு அடுத்து ஒண்ணு கஷ்டமா இருக்கும், அதை ட்ரை பண்ணுங்க. அது ஈஸி ஆயிரும். அதுக்கு அடுத்து ஒண்ணு கஷ்டமா இருக்கும். எப்போதும் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியத்தையே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எத்தனை பேர் இந்த செய்தி நல்ல செய்தின்னு சொல்றீங்க? ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆண்கள்லாம் சந்தோஷப்படுங்க. இந்த செய்திக்கு அப்புறம் வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த புளிக்குழம்பை விட்டுட்டு அம்மாமாரெல்லாம் வேற குழம்புக்கு மாற போகிறார்கள். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? புரியுதா? அந்த கம்ஃபர்டபுளான ஜோன்லயே என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, போகணும். அதனாலதான் நமக்கு கூட சவாலான காரியங்களை கர்த்தர் சொல்றார், முன் வைக்கிறார். போன வருஷம் கானான் தேசத்தை வாங்கணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணோம். அது என்னது? நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினது. பலத்துக்கு மிஞ்சின ஆட்களிடத்திலிருந்து அந்த இடத்தை வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த நபர் அந்த நிலத்தை விற்கிறார்ல, அவரை பார்க்கும் போதே எனக்கு கோலியாத் அப்படியே தெரிந்தார் கண்களுக்கு முன்பாக. நீங்க கோலியாத்தை பார்த்தது இல்லைல்ல? நான் பார்த்திருக்கேன். ஆமா, கோலியாத். பலத்துக்கு மிஞ்சி பணத்தை சேகரிக்க வேண்டியது இருந்தது. நீங்களும் பலத்துக்கு மிஞ்சின காணிக்க என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு? எத்தனை பேர் பலத்துக்கு மிஞ்சின காணிக்க கொடுத்தீங்க? ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப கேட்டுருவேன் பிறகு. எத்தனை பேர் பலத்துக்கு மிஞ்சின காணிக்க கொடுத்தீங்க? ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் கொடுக்கல. என்னன்னா, நமக்கே இல்லாமலே போயிரும். புரியுதா? பலத்துக்கு மிஞ்சி வா, கொடுக்க முயற்சி பண்ணு. நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் போன வருஷம் ஆண்டவர் அந்த வெளிப்பாடு கொடுத்தாரு. உங்களை ஆண்டவர் லட்சாதிபதியா மாத்த விரும்புறாரு. லட்சத்தை காணிக்க கொடுக்கிறதுக்கு நீங்க பலத்துக்கு மிஞ்சினதுதான். புரியுதா? கானான் தேசம் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளவு பலத்துக்கு மிஞ்சின ப்ராஜெக்ட். ஆனா கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணினார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு இடத்தை சொந்தமாக்கி கொடுத்தார். இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு, பலத்துக்கு மிஞ்சி கொடுங்க. கொடுக்காதவங்களாம் என்ன செய்யுங்க, நம்மளால முடியல, நமக்கு இல்லை அப்படி சொல்லாதீங்க. பலத்துக்கு மிஞ்சி செய்ய முயற்சி பண்ணுங்க. அது மாதிரி பலத்துக்கு மிஞ்சின பிரயாசம் சும்மா கிடைச்சிடல. பலத்துக்கு மிஞ்சின பிரயாசம், பலத்துக்கு மிஞ்சின ஜெபம். 12 மணி நேரம் ஜெபம் போட்டோம், ஞாபகம் இருக்கா? 1000 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? 12 மணி நேரம் ஜெபம். 12 மணி நேரமா? ஆனா 12 மணி நேரத்துக்கு அப்புறம் மக்களுக்கு எந்திரிச்சு போறக்கே என்ன இல்லை, மனசு இல்லை. இப்போவும் அந்த 12 மணி நேரம் ஜெபத்துக்கு அப்புறம் 12 மணி நேரம் ஜெபம் 6க்கு முடியணும். ஆனா 6:30 ஆயிடுச்சு. மக்கள் எப்படி முகத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தார்கள் என்று எனக்கு இப்பவும் மனதில் அப்படியே இருக்கிறது. அந்த இரவு பொழுது அப்படி. இப்ப நமக்கு 12 மணி நேரம் ஜெபம் ஈஸியா கஷ்டமா? பார்த்தீங்களா? அப்ப அதை செய்யற வரைக்கும் நமக்கு அது பலத்துக்கு மிஞ்சினது, செஞ்சிட்டோம். அப்ப லட்சங்கள் இன்றைக்கு நமக்கு ஈஸி. பலத்துக்கு மிஞ்சினத செஞ்சு நம்ம பலப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வீரர்கள் சொல்ற அல்லேலூயாவா? நல்ல வீரர்கள் மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோப்பா, இருக்கு வீரம். ஆமா. சோ அடுத்து நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். அதனாலதான் பவுல் சொல்ல, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. சரி, 2வது விஷயம் என்னன்னா, சத்துரு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அவிக்க வேண்டியது. எபேசியர் 6:16
பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இந்த வேத பகுதியில நம்மளை ஒரு யுத்த வீரனாவே தேவன் அடையாளப்படுத்துகிறார். தலையில ஹெல்மெட் போட்டுக்கோ, இங்க கவசம் போட்டுக்கோ, காலில் பாதரட்சைங்கிறது நம்ம போடுற ரப்பர் செருப்பு மாதிரி உள்ளது கிடையாது, பெருசா பூட்ஸ் மாதிரி வரும், இங்க முழங்கால் வரைக்கும் என்ன இருக்கும், அப்படி இந்த ஃபயர் சர்வீஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு, கருப்பு ஷூ ஒன்று பெருசா அந்த மாதிரி. அப்புறம் கையில கேடயத்தை வச்சுக்கோ, இந்த கையில பட்டயத்தை வச்சுக்கோ. ஒரு யுத்த வீரன் மாதிரியே கர்த்தர் நம்மளை இங்க அடையாளப்படுத்துகிறார். ஏன்னா உனக்கு ஒரு எதிரி இருக்கான், அவன் யாரு? சாத்தான். அந்த சாத்தான் உன்னை வீழ்த்திராம இருக்கிறதுக்கு நீ ஒரு வீரனாயிரு. ஏன் கர்த்தர் நம்மளை வீரன்னு சொல்றாருன்னா, உனக்கும் சாத்தானுக்கு இடையில என்ன நடக்கும்? யுத்தம் நடக்கும். இதுல இந்த அக்கினி ஆஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல இந்த அம்பு இருக்குல்ல, வில்லுல வச்சு எய்கிற அம்பு இருக்குல்ல, அந்த அம்பின் நுனியில தீப்பந்தத்தை கெட்டி எறிவாங்க. அது போய் எங்க விழுதோ அது தீ என்ன செஞ்சுக்கிடும், பிடிச்சுக்கிடும். ஸோ இங்க சத்துரு எய்கிற அக்கினி ஆஸ்திரம் என்னன்னா, இந்த பயம், சோர்வு. சொல்லுங்க பார்க்கலாம். பயம், சோர்வு, இதுதான் நம்மளை தோல்விக்குள்ள நடத்துகிறது, பலவீனத்துக்குள்ள நடத்துகிற ஒன்று, பயம், சோர்வு. இப்ப ஆண்டவர் ஏன் நம்மளை வீரன் அழைக்கிறார் அப்படின்னா, சாத்தான் நமக்கு முன்பாக கொண்டு வருகிற பயத்தினாலோ சோர்வினாலோ நாம் விழுந்து போகவே கூடாது என்பதற்காக. வேதத்துல எலியா பார்த்தீங்கன்னா பெரிய எழுப்புதல் வீரன், ராஜாவுக்கே சவால் விட்டவன். சவால் விட்டு ஜனங்கள் எல்லாத்தையும் கர்மேல் மலையில கூட்டி அக்கினினால் மறுத்துற வரலுகிற தெய்வமே தெய்வம்னு சொல்லி பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்தி, உங்க பாகால கூப்பிடுங்க, நான் தேவனை கூப்பிடுறேன். யாரு வானத்திலிருந்து அக்கினியை இறக்குறாங்களோ, எந்த தெய்வத்தை கூப்பிடும் போது அக்கினி இறங்கி பலி பட்சிக்கப்படுதோ அதுதான் தெய்வம். ரைட்டு, டீல். காலையில் 6 இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் பாகாலை நோக்கி கூப்பிட்டாங்க. 12 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கான். அவன் கூட ஜோம் பண்றான் பாருங்க. 12 மணி நேரம் அக்கினி இறங்கல. ஆமா, காலையில வெட்டி வச்ச கறியெல்லாம் என்ன ஆகி போச்சு, கருவாடாகி போச்சு. திரும்ப அதெல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு புது பலிபீடத்தை கட்டி தண்ணி தும்மு 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 தும்முன்னு ஊத்தி விட்டான். ஆமா, என்ன பிறகு மத்தியானம் அடிச்ச வெயிலுக்கு தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடக்கூடாதுல, நல்ல தண்ணியை நல்லா தும்மு தும்முன்னு ஊத்திட்டு 6 செகண்ட் தான் ஜபம், வானத்திலிருந்து என்ன இறங்கிருச்சு, அக்கினியா. உடனே மக்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம்னு சொல்ல ஒரு பெரிய எழுப்புதல். அது மட்டும் இல்ல, அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் வெட்டி கொண்டுட்டான். இப்ப அந்த தேசத்துக்கு ராஜா ஆகாப், அவனுடைய மனைவி ஏசபேல், அவதான் மோசமான ராணி. அவ என்ன சொல்லி அனுப்புறா, நாளை இந்நேரம் உன் தலைய இருக்காது. என்னைக்கு? இது ஒரு இதாங்க. இந்த லெட்டரை கொண்டு வந்தவனே தலையை வெட்டிட்டு போயிருக்கலாமா இல்லையா? வந்து கொடுத்துட்டு நாளை இன்னும், ஆனாலும் அவனை சொன்ன நாளைய பத்தி என்ன செய்யாத, கவலையே படாத. இன்னைக்கு சாத்தா உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நல்ல செய்தியில நான் எப்படி சொல்றேன், நீங்க எப்படி கேட்கறீங்க? இன்றைக்கு சாத்தான் உங்களை ஒன்று செய்ய முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால என்னைக்குமே அவன் என்ன செய்வான் தெரியுமா, நாளைக்கு பார்த்துக்கிறேன்டா அப்படிதான் சொல்லுவான். நீங்களும் இன்னைக்கே ஒன்னால இன்னும் ஒண்ணும் செய்ய முடியல, என்னத்தடா நாளைக்கு பார்ப்ப, அதை சொல்ற வெளிப்பாடு நம்மகிட்ட இல்ல. இன்னைக்கு அநேகமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, நாளைக்காக கவலைப்பட ஆரம்பிச்சிடும். பாஸ்டர் சோமனிக்கோங்க பாஸ்டர், நாளைக்கு வருவேன் இருக்கிறேன். எப்ப நாளைக்கு வருவேன்னா, இப்பதான் வந்து சொல்லிட்டு போனா, வந்தான்ல, இப்ப வந்தான்ல, என்ன செஞ்சான், நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நாளைக்கு வந்து என்னதான் சொல்ல போறான், நாளைக்கு வருவேண்டா. அடுத்த நாள் வந்து என்னதான் சொல்ல போறான், நாளைக்கு வருவேண்டா. அவனுக்கும் வேலை இல்லை, நமக்கு. நம்மளும் பார்த்தீங்கன்னா திருந்துறதே கிடையாது.
ஒரே நாளைக்காக கவலை. நாளைக்கு என்ன செய்யணும் தெரியல, இன்னைக்கு என்ன செஞ்ச, ஒன்னும் செய்யல, அதே தான் நாளைக்கு நீ செய்ய போற. பேசாம இரு. போன வருஷம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டின ஆண்டவர் அடுத்த வருஷம் கட்ட மாட்டாரா? உனக்கு கல்யாணம் நடத்தின ஆண்டவர் பிள்ளை கல்யாணம் நடத்த மாட்டாரா? எலியாட்ட நாளை இந்நேரம் உன் தலை இருக்காதுன்னு உடனே அவன் பாருங்களேன், இதான் அக்னி ஆஸ்திரம், சாத்தானுடைய வார்த்தை, சூழ்நிலை, அது நம்மளை பயப்படுத்துது. உடனே சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டான், சூரிய செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே, இன்றைக்கே என்னை எடுத்துக்கொள்ளும், இன்னைக்கு நான் செத்துட்டேன்னா நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கவே வேண்டிய அவசியம் இல்லை. அட லூசு, நாளைக்கு அந்த பிரச்சனை வரப்போறதே இல்லை. இன்னைக்கு செத்துட்டீன்னா நாளைக்கு கர்த்தர் செய்ய போகிற மகிமையை யாரு பார்க்க? நல்ல வேலை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெபத்துக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, பதில் தர மாட்டேங்கிறாரு. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை என்னன்னு சொல்லட்டே, நீ வீரன்டா, யாரும் என்ன சொன்னாலும் என்ன செய்யாத, பயப்படாத. வீரன் சொல்றதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டான், அவன் வாளுக்கே பயப்பட மாட்டான், வார்த்தைக்கு பயப்படுவானா? பயப்பட மாட்டான். கோலியாத்து கூட தான் என்ன சொன்னான், என்னடா கல்லையும் கோலையும் தூக்கிட்டு வர, வா உன் தலையை வெட்டி காக்காய்க்கு போடுறேன்னு சொன்னானா? சொன்னா. இதுக்கெல்லாம் தாவீது பயந்தானா? சும்மா அவன் சொல்றான் இவன் சொல்றான், அது நடக்கு இது நடக்கு, அதை கேட்டாங்க இதை கேட்டாங்க, நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒன்ன நல்லா விளங்கிக்கோங்க, இன்றைக்கு சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நாளைக்கு, ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு தானே, அது எப்படி நாளைக்கு இன்னைக்கா மாறும்? நாளைக்கு இன்னைக்கா மாறும்? புரியுதா புரியலையா? அப்படியே தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ண, இன்னைக்கு இன்னைக்கா இருக்குல்ல, புரியுதா? இன்னைக்கு எங்க இருக்கிறோம், இப்பெல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கிறோமா? இப்ப இது இன்னைக்கு, இன்னைக்கு சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு ஏன், அது நாளைக்கு இன்னைக்கு தான். நாளைக்கு எங்க இருப்பீங்க? ஆமா, ஜீவா சிஸ்டர் பேங்க்ல இருப்பீங்க. அந்த நாளைக்கு என்பது நாளைக்கு அன்னைக்கு தானே. நாளைக்கு என்ன சொல்லுவீங்க, இன்னைக்கு சாத்தான் ஒன்றும் செய்ய. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது, திங்கக்கிழமை சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது, செவ்வாய்க்கிழமை சாத்தான். ஆனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பார்த்துக்கிறேன்டான்பா, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கிறேன்டான்பா, செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம் பார்ப்பேன்மா, அடுத்த மாசம் பார்ப்பேன், அடுத்த வருஷம் என்னடா பண்ணுவ, நாங்க கானான் தேசத்துல இருப்போம்டா. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, நீ நாளைக்காக என்ன செய்யாத, நீ யாரு, வீரன், பராக்கிரமசாலி. புரியுதா? நம்ம பயந்தோம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யவே வேலை முடியல. அப்புறம் போதும் கர்த்தாவேன்னா என்ன அர்த்தம், எந்திரிச்சு போ, போய் ஆசைகளை ராஜாவை அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு, அனுப்பி விட்டார். அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெருசா செய்ய நினைக்கிறாரு. அதனால நாளைக்காக என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. சரி, கடைசியா மூணாவது, கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறதற்காக நம்மளை வீரன் என்று அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பலன் அடைந்து, அந்த பலன் சாட்சிகளாய் இருப்பீர்கள். சோ 3 காரியம் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது இருக்குதுங்க. ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் செஞ்சது எல்லாத்தையும் நம்ம ரட்சிக்கப்படாத நம்ம சொந்த பந்தங்க கிட்ட, அக்கம் பக்கத்தினர் இடத்துல, கூட வேலை பார்க்குறவங்க படிக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. என்ன செய்ய வேண்டியிருக்கு? நமக்கு கர்த்தர் செய்தவைகளை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. லூக்கா 8:39 ஆண்டவர் சொன்னார், நீ வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும். இயேசு உங்களுக்கு ஏதாவது செய்தார்னா கைகொத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எனக்கு ஏதாவது செய்திருக்கிறார். அப்ப அந்த செய்தவைகளை என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும்.
ரெண்டாவது ப்ராஜெக்ட் என்ன ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவே ஆண்டவர் என்ற சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டியது இருக்குது. மார்க் 16:15 சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மூணாவது என்னன்னா, அவர் சொல்ற வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டியது இருக்கு. ஊர் சொல்லுது, மாமையன் சொல்றான், நாட்டாம சொல்றாரு, அவங்க சொல்றாங்க. எப்ப யார் சொன்னாலும் சரி, அது கர்த்தர் சொல்றாரா, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாராங்கிறத நம்ம யோசிக்கணும். இல்லாட்டினா எப்ப எனக்கு கர்த்தர் இதைத்தான் செய்ய சொல்றாருன்னு தைரியமா நம்ம மற்றவங்ககிட்ட என்ன செய்யணும், சொல்லணும். இப்ப நான் சொன்ன 3 காரியம் இருக்குல்ல, என்னென்ன செய்யணும் நம்ம. ஒண்ணு, ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லணும். அப்புறம் ஆண்டவர் தான் தெய்வம், இயேசுதான் தெய்வம்னு நம்ம சொல்லணும். மூணாவது, நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யணும். மற்றவங்க என்ன இப்படி செய்யறேன்னா, இப்படிதான் கர்த்தர் செய்ய சொல்லியிருக்காரு, நான் செய்யறேன். இந்த 3க்குமே என்ன வேணும் தெரியுமா, தைரியம் வேணும். ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறோம் நம்ம? அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீ யாரு சொல்லுங்க சத்தமா, நீ யாரு? வீரன், பராக்கிரமசாலி. அதனால இந்த காரியத்தை எல்லாம் என்ன செய்யுங்கிறார். சரியா? அப்ப 3 காரியம் பார்த்திருக்கிறோம். என்னென்ன காரியம் பார்த்திருக்கிறோம்? ஏன் கர்த்தர் நம்மளை வீரன் அழைக்கிறாரு? நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை செய்யணும். செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்வீர்களா? ஆமா. எந்த காரியத்தையும் பலத்துக்கு மிஞ்சதுன்னு சொல்லி பின்வாங்கிறாதீங்க, போராடுங்க. சரியா? சோர்ந்து போகாதீங்க. ரெண்டாவது, சாத்தான் உங்களை பயமுறுத்தி அப்படியே படுக்க வைக்க பார்க்கிறான். என்ன செய்யக்கூடாது? உங்களை ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? வீரன், பயந்துராத, சோர்ந்து போகாத. மூணாவது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். என்னென்ன செய்யணும்? உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லணும். இயேசுதான் ஆண்டவர்னு தைரியமா சொல்லணும். மூணாவது, அவர் சொல்றபடி தான் வாழ்வேன், வாழ்ந்து காட்டணும். சரி, முடிவுரைக்கு வருவோமா? கர்த்தர் நம்மை பராக்கிரமசாலி என்று அழைக்கும் போதே, நம்மளை வீரன் அழைக்கும் போதே நமக்கான அசைன்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இவனை பராக்கிரமசாலின்னு அழைக்கும் போதே என்ன ரெடி ஆயிடுச்சு? நீ மீதியானியரோடு என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணுங்கிற அந்த அசைன்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துல பார்த்துருவோம், உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ரெடியா இருக்கு. தைரியமா வெளியே போங்க. போறீங்களா? அப்படியே 2வது ஆராதனைக்கு இருக்கிறீங்களா? தைரியமா போங்க. சொல்லுங்க, தைரியமா போங்க. எந்த பெரிய காரியத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. பெரிய பெரிய அசைன்மெண்ட்னா பெரிய பெரிய ஆசீர்வாதம் என்ன. சரி, ஆண்டவர் நம்மளை பராக்கிரமசாலி என்று அழைக்கும் போதே நம்ம அசைன்மெண்ட்டுக்கான ஆட்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். இப்ப இவன் கூட யுத்தம் பண்றதுக்கு அந்த 300 பேரை யார் ஆயத்தம் பண்ணது? கர்த்தர். அதனால உங்களுக்கு வரப்போகிற அந்த அசைன்மெண்ட்டுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்க போனீங்கன்னா அது தானா என்ன செய்யும், நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அசைன்மெண்ட்டுக்கு ஆண்டவர் ஆட்களை ரெடி பண்ணிட்டாரு. ஏன் பானை தீவெட்டி எக்காலத்தை முதற்கொண்டு என்ன செஞ்சிட்டாரு? 300 பானை ரெடி, 300 தீவெட்டி ரெடி, 300 எக்காலம் ரெடி. பக்கத்துல பார்த்து உனக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன நேரமும் பாடையவே நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன நேரமும் நம்ம முடிவை தானே யோசிக்கிறோம். இல்லைங்க, பானையை யோசிங்க. நமக்கு பானை ரெடி. ஆமா, அதை உடைக்கிற உடையில சாத்தா மண்டை என்ன செய்யணும்? உடையணும். ஆமா, கடைசியா நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவனை கர்த்தர் பராக்கிரமசாலின்னு அழைக்கும் போதே இவன் வெற்றி என்ன செஞ்சிருச்சு? உறுதி ஆயிருச்சுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வெற்றி உறுதி ஆயிடுச்சு. அதனாலதான் கர்த்தர் உங்களை என்னன்னு அழைக்கிறாரு? வீரன், பராக்கிரமசாலி.